ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வரும், போட்டுகிட்டே இருப்போம், கலப்புக்குவோம். சமீபத்தில் ரீசெண்டாக இப்போ தான் நடந்துருந்துருக்கு, ஐ திங்க் இட்ஸ் லைவ். பார்த்தா டிவிகே சீஃப் பிரசிடெண்ட் சிஎம் கேண்டிடேட் விஜய் வந்து ஏதோ மனு கொடுக்க போயிருக்கிறானு. இதில் வந்து இது நான் கொடுக்குறது பற்றி தப்பு இல்லை. ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் நடந்து போச்சு. இந்த மாதிரி நடக்கவே கூடாது, ஆனால் நடந்து போச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில். அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. இப்போ நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, யார் என்னன்னு குற்றச்சாட்டில் அந்த மாதிரி. ஆனால் ஒரு பொதுவான மக்கள்லாம் நீங்கள் வந்து பாருவாங்க, ஒரு லீடர், நான் சிஎம் கேண்டிடேட்டுக்கு நான் தான் அப்படின்ட்டு சூரா போல் ஒரு நடிகர் வந்தார். அவர் மாநாட்டில் வந்து பெருசாக கிழிச்சார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுக்கு மேயர், எதுக்கு டிஎன் ரவின்ட்டுன்னு அது மாதிரி பேசிவிட்டு அவங்ககிட்டே போய் மனு கொடுக்கலாமா? அப்போனா உன் ஸ்ட்ரென்த் என்ன, அதிலே நீ வீக்கான ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா இது கூட தெரியாமல் ஒரு நீ அப்படின்னா நீ வந்து யுவர் ஹெல்ப்லெஸ், ஒரு பவர்லெஸ் லீடர், ஒரு கோழை, ஒரு டோப்பா வச்ச தலை, அப்படி தான் நீ காமிக்கிற. நீ தவிர்த்து யார் நீ மாநாட்டில் நீ தாண்டா பேசின. தமிழ்நாடுக்கு எதுக்குறா ஆர்என் ரவி, எதுக்கு இந்த மாதிரி தேவை, இட் இஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போய் மனு கொடுக்குற. இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க, தமிழ்நாட்டில் இது கோரிக்கை வைக்கிறோன்ட்டு. எதுக்குறா அங்கே போகிற? ஏன் ஆஸ் அ லீடர் நீ வாய்ஸ் அவுட் பண்ண தெரில? உன் கட்சி இருக்குது, ஒரு டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது, மீடியா கூப்பிட்டு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தெரில. அது எதுக்குறா திருப்பி அவங்க செத்த பாம்பு காலில் போய் விழுறீங்க? பிச்சைக்காரன் நாய்ங்க தான்டா நீங்களாம். விஜய் இஸ் யூஸ்லெஸ். இது ஒரு செயலில் தெரிஞ்சிருச்சு. விஜய் இஸ் நாட் ஃபிட். அவன் இறங்குறதுக்கு முன்னாடியே அவன் பைத்தியக்கார வேலையை செஞ்சுட்டான். அவன் இறங்குறதுக்கு ஹி டிடன்ட் ஈவன் கெட் இன்டு பாலிட்டிக்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேவலமாக எல்லா எதிர்கட்சி சேர்ந்து டிஎம்கே தூக்குறதா ஒரு பிளான் என்ன, டிஎம்கே தூக்கணும். இதுக்காகவே ஒரு கொள்கை இல்லாமல் யார் காலம் வேணால் பிடிக்கலான்னு நிரூபிச்சிட்டு தான் விஜய். சாரி, யூ ஆர் அ லூசர்.